ஜிம்முக்கு போற டைம்ல எல்லாரும் கேங்கா சேர்ந்து எங்க போறாங்கன்னு பாக்குறீங்களா? ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு பாக்குறீங்களா? இல்லங்க, சில் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிளான் போட்டோங்க. ஆமாங்க, நாங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு கேங்கா பிளான் போட்டு ஒரு 2 மாசம் பிளான் கிளம்பணுங்க. எங்க தான் கிளம்பணும்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, வர்க்கலா போலாம்னு பிளான் போட்டாங்க. ஓகே, போற வழியில அப்படி ஜடாயையும் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சிட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு சல்மார்க்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜடாயுக்கு போயிட்டு அங்க போலான்னு பிளான் போட்டிருந்தாங்க. ஜடாயுக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு சொன்னாங்க. நான் இதுவரை பார்த்தது இல்ல. நீங்க யாராவது போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அங்க போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் போடுறதா இருந்தா கரெக்டா பிளான் போட்டு போங்க. சரி, நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்குமென்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் என்ன பண்றாங்கன்னு திரும்பி பார்த்தா எல்லாரும் ஒரே தூக்கங்க. ஓ, நம்ம கூட வந்த பைக்ல வந்த பசங்க எங்கன்னு பார்த்தா அவங்க நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த ஃபன்னு நல்லா தான் இருக்கு. காலையிலே வந்திருந்தா எப்படிங்க முழிச்சே இருக்க முடியும்? அதான் தூங்குறாங்கன்னு விட்டுட்டேன். ஒரு வழியா நாங்க ஜடாயுக்குள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டோம். என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டே இருந்தாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் தனி, ப்ளஸ் பார்க்கிங்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் அழகா இருந்துச்சு. மேலே போக போக இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, ஓகே, என்ட்ரன்ஸை தான் எவ்வளோ நேரம் பார்க்கறது, உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பணும் பாருங்க. உள்ள போய் நம்ம ஆட்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாயை சொல்லிக்கிட்டு கேமராவில் அவங்கள சுற்றி காமிச்சிட்டு இனி நம்ம உள்ள போய் டிக்கெட் எடுக்கலான்னு உள்ள என்ட்ரன்ஸை பார்த்தேங்க. நம்ம வாக் பண்ணி போகிறதா இருந்தால் ரேட் எவ்வளோன்னு பார்த்தேங்க. 295ங்க. 295 ரூபா தானே. சரி, அப்போ வாக் பண்ணியே போயிடலாம்னு நினச்சிட்டு போனி எவ்வளவோ ஸ்டெப்ஸ் ஏறுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வேண்டாம் எனக்கு. சரி, அது வேண்டாம், நாங்கள் டப்பாயில் உட்காந்தே போகிறோம்னு சொல்லிட்டு டப்பாவுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க வெறும் என்ட்ரன்ஸ் மட்டும் தான், இங்கே மேலே போய் டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி ஒரு டிக்கெட் தான் கிழிச்சிட்டு எடுத்துட்டு நாங்கள் ஓடி போனோம். சரி வாங்க மேலே போய் ஜடாயுவில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அக்கா எங்களை பிடிச்சிட்டாங்க. நம்ம ஜெனிஸ் தம்பி என்னன்னா கையில் பாட்டில் வச்சுருந்தாங்க. பாட்டிலோடி உள்ள அலோட் பண்ண மாட்டாங்களாம். சரி, தம்பி டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு எலக்ட்ரால் கலக்கி வச்சிருந்தான். சரி, அப்போ என்ன பண்ணுறது, நீ எலக்ட்ராலை குடிச்சிட்டு வா, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு குடிக்க வச்சு டஸ்ட்பின்ல அதை போட்டுட்டுதாக்க அந்த அக்கா விட்டாங்க. பிளாஸ்டிக்கு சிகரெட்டு எந்த ஒரு இதுவுமே உள்ள அலோடு இல்லைங்க. சரி, அப்படி ஒரு செல்ஃபியை போட்டுட்டு மறுபடியும் அந்த டப்பாயில் உட்காந்து போகிறதுக்கு டிக்கெட்டை தாங்கன்னு கேட்டோம். அவங்களும் எடுத்து தந்தாங்க. எனக்கு அந்த டப்பாவை பார்த்தேங்க, என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சரி, இந்த டப்பாவை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு யோசித்துக்கிட்டே இருந்தேங்க. ஓகே, ஒரு வழியாக எப்படியாவது கேட்போம். அரே பாய், தேதோ தேதோன்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு புரிஞ்சுதோ புரியலையோன்னு தெரியல. ரேட்டை சொன்னார். ரெண்டாவது எனக்கு அதை ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்காணிங்கன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தேன், அவரும் என் கையில் ஆக்ஷன்லாம் வச்சு பார்த்தேன். ஒரு வழியாக என் கையில் தந்துட்டாரு. தந்ததை நான் இதை எடுத்து வச்சு ஸ்வைங்னு விளையாடி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் தான் நம்ம உட்காந்து போகிறோமா? ஓகே, இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோங்க. டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ஆட்கள்லாம் பார்க்குறேன். நம்ம ஆட்கள்லாம் நமக்கு முன்னாடியே போய் லைனில் இருக்கிறாங்க. என்னடா நீங்கள் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களா? என்ன வாரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ள வந்து எங்களை தனியா ஒரு கவுண்டர்ல உட்கார வச்சாங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் வச்சிருக்காங்க. சேர் போட்டு நம்மள இருக்க வைக்கிறாங்க. அதுல என்னன்னா இருந்துகிட்டே நம்ம டிவில நமக்கு அந்த ஷோவை போட்டு காணிக்கிறாங்க. அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையுமே போட்டு காணிக்க. சீசன் டைம்னா அங்க டிஜே மற்றும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அங்க வேற லெவல் எல்லாம் ஃபாரினர்ஸ். மினி கோவான்னு சொல்ற எப்படி இருந்தாங்க அந்த வர்க்கலா. அந்த வர்க்கலால இருந்து ஜடாயுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா நீங்க போய் மறக்காம போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள்லாம் பார்த்தா எல்லாம் தலை தொங்கி போய் இருக்குது. ஒரு வழியாக அங்கே ஒருத்தங்க வந்து வாங்க போவோன்னு சொன்னாங்க. உடனே கிளம்பிட்டோம். ரெடி கோன்னு சொல்லி ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கிளம்பிட்டோங்க. பார்த்தா உள்ள என்ட்ரன்ஸை கொடுத்த உடனே பார்த்தவங்க வேற லெவலில் இருந்துங்க. அங்கேருந்து மெதுவாக பொட்டி வந்துக்கிட்டே இருந்து எங்களையும் பெட்டியில் தூக்கி போட்டு அடைச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெட்டியில போன அலப்பறைய பார்க்கணுமா? ஐயோ, ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஃபாஸ்டா போகுமோ அப்படி இப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஒரு வழியா அங்க பார்த்தோன்னா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்து பெட்டிக்குள்ள இருந்து ஒரு செல்ஃபியை போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டம். போமோச்சில் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா வரமோச்சில் உள்ள ஃபன்னை நீங்களே பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. இங்க டைரக்டா நம்ம வந்து ஹெலிபேட்ல வந்து இறங்கியும் போலாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் நடக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் என்னதோ வரோன்னு சொன்னாங்க. ஆனால் மேலே போகிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். நாங்கள் ஒரு 6 பேர் ஒரு சைடும், இன்னொரு 6 பேர் இன்னொரு பெட்டிலையும் இருந்தாங்க. நாங்கள் அங்கே உத்து பார்க்க அவங்க அங்கேருந்து இங்கே கத்த, நாங்கள் இங்கேருந்து அங்கே கத்த. ஐயோ, ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோங்க. ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போனது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொரு வேயும் கீழே போயிட்டே இருந்துச்சு. ஆப்போசிட்டாக வந்துட்டு இருந்து
ஒரு வழி அங்கிருந்து பார்த்தா ஜடாயுல உள்ள அந்த ஈகிள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வாவ், இதுதான் ஜடாயுவான்னு சொல்லி நாங்க ஆச்சரியப்பட்டோம். சரி, இனி இறங்கி போய் பார்த்து அங்க அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். ஜடாயு வரதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு ஆட்டத்தையும் போட்டுட்டோம் அங்க. நாங்க மட்டும் இல்லைங்க, எங்க கூட இருந்து எல்லாத்துக்கும் பயமும் கொடுத்துட்டு அள்ளு விட்டுருச்சு. அங்க வந்து இறங்கின உடனே ஒரு வெயிட்டர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சு ஒரு வழியா எங்களை இறக்கிட்டாங்க. நாங்க அது எப்படி மூவிங்ல நிக்கவே செய்யாதுங்க, அது மூவிங்லேயே தான் இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளை இறக்கி விட்டுட்டு அடுத்த லைன் போய்கிட்டே இருக்கும். இதாங்க ஜடாயு என்ட்ரி. வேற லெவல்ல இருந்துச்சு. நாங்க நேரத்திலே போயிட்டோம். நாங்க போய் முடிக்க முடிக்க ஏகப்பட்ட க்ரௌட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அங்க போய் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து கும்பலாக சுத்துவோம் நாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. வர்க்கலாய்க்கு போற நண்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன், மறக்காம இங்க போய் பாருங்க. எல்லாரும் புதுசா யாரா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, இதே மாதிரி புது புது விளாக் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னு நினைச்சிடுங்களேன், வியூஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த மொத்த ஏரியாவே கவர் ஆயிருந்துச்சுங்க. இந்த ஜடாயுக்குள்ள என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க உள்ள போறதுக்கு. அது ஒர்க்கிங் வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒரே ஒரு குடம், இந்த ஒரு குடம் மட்டும்தான், இதுல மட்டும்தான் நிக்க முடியும். சரி, எங்கேயோ டிஜே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அங்க டிஜே இல்ல, நம்மளை ஏமாத்திட்டாங்க. அடப்பாவீங்களா, இதுலயும் நம்மளை ஏமாத்திட்டீங்களா, கொடுத்த 500 ரூபா போச்சே. பார்த்தா அங்க உள்ள வியூஸும் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தாங்க டிஜே வச்சு நைட்டு ஃபன் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு உள்ள போகலான்னு பார்த்தோம்னா அங்க நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க் உள்ள நடக்கிறனால உள்ள போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் பக்கத்துல ஒரு குகைக்குள்ள போய்கிட்டு ஷார்ட்டா உள்ள போயிட்டு ஷார்ட்டா வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து கடைசியா சரி ஒரு சவுண்டை போடுவோம்னு சொல்லிட்டு 5 6 7 8 சொல்லிட்டு ஒரு சவுண்டையும் போட்டுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோங்க. சரி, டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தோங்க. ஆனால் போகும்போச்சுல தாங்க யாருமே இருக்கல. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வரோம்ல கிட்ஸுக்காண்டி விளையாடுறதுக்கு உள்ள திங்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே ஆட்கள் தான் ரொம்ப யூஸ் பண்ணல, ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, பாயின்னு கிளம்பிட்டோங்க. சரி, இங்கேருந்து இனி வர்க்கலா கிளம்புவோன்னு பிளான் போட்டோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 27 கிலோமீட்டர். ஓகே, இந்த வீடியோவே இவ்வளோ லென்த்தாக இருக்க, இனி அந்த வீடியோ போடனா ரொம்ப லென்த் ஆகும்னு சொல்லிட்டு தான் பார்ட் 2 மேக் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டேன். உங்கள் யாருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்ட் 2 வர தனியாக வெயிட் பண்ணுங்க. ஓகே கேஸ், புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, வர்க்கலாவில் உள்ள ஃபன்னை நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.